ஆர்ஆர்பி என்டிபிசி ஸ்டேஜ் 1 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். அலி டிரைவ்ஸ் 12 கிலோமீட்டர் டு தி வெஸ்ட் ஃப்ரம் பாயிண்ட் பின்னு சொல்லி அப்போ ப்ராப்ளம் ஆரம்பிக்கிறாங்க. சரி, அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க? பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? முதல்ல நார்த்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, சவுத்துன்னு சொல்லி முதல்ல டைரக்ஷனை ஒரு மேப்பாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் யாரோ ஒருத்தர் கிளம்புறாருல, அவரை ஒரு கார் சிம்பிள் வச்சுக்கிட்டேன். அடுத்து பிங்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு? பியிலேருந்து 12 கிலோமீட்டர் வெஸ்ட்டுனா என்ன? லெஃப்ட்டில் ட்ராவல் பண்ண போகிறாரு. மேப்பில் வெஸ்ட்டு எங்கே இருக்குது பாருங்கள்? லெஃப்ட்டில் இருக்குது. அப்போ 12 கிலோமீட்டர் லெஃப்ட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. சரி, அப்போ இப்போ அவர் எந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டார்? அந்த டிக் பண்ணியிருக்கேன்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டார். சரி, இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு? மறுபடியும் தென் டேக்ஸ் எ ரைட் டர்ன் 6 கிலோமீட்டர் டு ரீச் பாயிண்ட் கியூ. 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கியூ அப்படிங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டாரு. மறுபடியும் என்ன பண்ணுறாப்புல? ஹீ டேக்ஸ் எ ரைட் டர்ன். மறுபடியும் வலது பக்கம் தான் திரும்ப போகிறாரு. எவ்வளோ கிலோமீட்டரு? 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறாரு. எந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு? எஸ்ங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ கியூங்கிற பாயிண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எஸ்ங்கிற பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டாரு. சரி, மறுபடியும் ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ணுங்க. ஹீ தென் டேக்ஸ் எ ஃபைனல் ரைட் டர்ன். கடைசியாகவும் ரைட்டில் தான் திரும்புகிறாரு. எவ்வளோ கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர். டிரைவ்ஸ் 10 கிலோமீட்டர் அண்ட் ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் டி. அப்போ வெர்டிக்கலாக திரும்பி எஸ்லேருந்து டிக்கு 10 கிலோமீட்டரில் வந்து நின்றுட்டார். இப்போ அவரோட ஜேர்னி முடிஞ்சு போச்சு. எங்கே ஆரம்பித்தார்? பிங்கிற பாயிண்டில் அவர் ஸ்டார்ட் பண்ணார். எங்கே முடித்தார்? டிங்கிற பாயிண்டில் ஜேர்னியை முடிச்சிட்டார். அப்போ பிங்கிற பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஒரு ரைட் டர்ன் எடுத்து கியூவுக்கு வந்து, கியூவிலேருந்து ஒரு ரைட் டர்ன் எடுத்து எஸ்ஸுக்கு வந்து, எஸ்ஸிலேருந்து ஒரு ரைட் டர்ன் எடுத்து டிக்கு வந்து நின்றுட்டாப்பில். இப்போ ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ணுங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் டேக் ஹிம் டு பாயிண்ட் பி. எங்கே போய் சேரணும்? பிங்கிற பாயிண்ட்டுக்கு போய் சேரணும். எங்கேருந்து? ஃப்ரம் பாயிண்ட் டி. அப்போ டிங்கிற பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி, கரெக்டுங்களா? நான் எண்டுன்னு போட்டிருக்கேன்னா இப்போ எண்டை அழிச்சு என்ன பண்ண போகிறேன்? இப்போ நான் இங்கேருந்து தான் புறப்பட போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கே நான் முடிக்க போகிறேன்? பிங்கிற பாயிண்டில் போய் நான் முடிக்க போகிறேன். கரெக்டுங்களா? இப்போ டீயில் ஸ்டார்ட் பண்ணி நான் என்ன பண்ணணும்? வெர்டிக்கலாக மேலே போகணும். அதுக்கப்புறம் ரைட்டில் திரும்பி நான் பிக்கு வரணும். இந்த டிஸ்டன்ஸாக அவங்க கேட்குறாங்க. இவ்வளோ தான் கொஸ்டின். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் அந்த ஜங்ஷன்லேருந்து தெரியணும், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸும் அந்த ஜங்ஷன்லேருந்து தெரியணும். சரிங்களா? நமக்கு இப்போ என்ன தெரியும்? இந்த ஹரிசாண்டல் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா? இதோட மொத்த தூரம் எவ்வளவு? 12 கிலோமீட்டர். சரி, அந்த ப்ளூ கலர் ஆரோவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 5 கிலோமீட்டர். அப்போ நமக்கு இதுதானே வேணும். அப்போ 12லேருந்து 5 கழிச்சு எவ்வளோ கிடைக்கும்? 7 கிலோமீட்டர். அப்போ ஒரு டேட்டா கிடச்சிது. இதே மாதிரி வெர்டிக்கலாக பாருங்கள். எஸ்லேருந்து டி வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? 10 கிலோமீட்டர். அப்போ இந்த 10லேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? அந்த கியூ இருக்குது பார்த்தீங்களா? 6 கிலோமீட்டர். அதை கழிச்சாச்சுன்னா இதோட தூரம் எவ்வளவு? 4 கிலோமீட்டர். அப்போ நமக்கு 7 கிலோமீட்டரும் 4 கிலோமீட்டர் தான் டேட்டா. இப்போ ஆப்ஷன் ஏ செக் பண்ணுங்கள். 4 கிலோமீட்டர் இருக்குது, 7 கிலோமீட்டர் இருக்குது, இருக்கட்டும். ஆப்ஷன் பிலையும் 7 இருக்குது, 4 இருக்குது. ஆப்ஷன் சியில் 10 இருக்குது, 7ல் வரணும், அப்போ அது தப்பு. அதே மாதிரி ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க, 5 இருக்குது, அப்போ அதுவும் தப்பு. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஆப்ஷன் ஏலையோ பிலையோ தான் ஆன்சர் ஒழிஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? டீயில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ கிலோமீட்டர்? 4. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? 7 கிலோமீட்டர் ரைட்டில் திரும்பி பிக்கு போக போகிறோம். அதான் ஒரு ஆரஞ்சு கலர் ஆரோவில் நம்ம க்ளீனாக காமிச்சிருக்கோம். சரிங்களா? பிங்கிறது எண்டு பாயிண்ட்டு, டீங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 4 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இதில் தான் டேட்டா இருக்குது. இதை அப்படியே என்ன பண்ணுங்கள்? நேராக அந்த மேப்பு கூட மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த 4 கிலோமீட்டர் டவுன்வர்ட்ஸ் என்ன டைரக்ஷன்? சவுத்து. அப்போ சவுத்து ஏலையும் பிலையும் இருக்கா அப்படின்னா இல்லை. ஏற்கனவே சிடியை நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு 4 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டரை அந்த மேப் கூட மேட்ச் பண்ணுங்கள். எந்த டைரக்ஷன் வருது? ஈஸ்ட் வருது. சரி, 4 கிலோமீட்டர் மேப் கூட மேட்ச் பண்ணுங்கள். அது சவுத்தில் வருது. கரெக்டுங்களா? ஓகே. அப்போ 4 கிலோமீட்டர் சவுத்து ஆன்சரில் இருக்கா? இல்லை. அப்போ 7 கிலோமீட்டர் ஈஸ்ட்டில் இருக்கான்னு பார்ப்போன்னே. 7 ஈஸ்ட்டு. அப்படியே ஆப்ஷன் பியை ரீட் பண்ணுங்கள். டிரைவ் 7 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் பி மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏல ஆன்சர் இல்லை. அப்போ அது தப்பு.